இது என்ன பூமி? இது நமக்கு சோறு போடுகின்ற நம்முடைய பொன்னான மண், பொன்னான மண். அதாவது எப்பயுமே இந்த காவிரி டெல்டாக்கு வந்தா எனக்கு ஒரு புது உற்சாகம், புது உத்வேகம் வரும் எனக்கு. ஏன்னா இந்த மண்ணை எப்ப வந்தாலும் நான் தொட்டு கும்பிட்டுப்பேன். ஏன்னா எனக்கு சோறு போடுற மண் இந்த மண். இங்க இருக்கின்ற மக்கள் டெல்டாவில் வாழ்கின்ற மக்கள் எனக்கு கடவுள். எனக்கு சோறு போடுறது கடவுள். விவசாயிகள் எப்பயுமே விவசாயிகளை என்னுடைய கடவுளா நான் பார்க்கிறேன். ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் இந்த மண் நமக்கு உணவளித்துக் கொண்டிருக்கிறது. என்னுடைய நோக்கம் என்ன? அடுத்த ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் இந்த மண் நமக்கு உணவளிக்க வேண்டும், நம் சந்ததியினருக்கு உணவளிக்க வேண்டும். இடையில நம்ம வந்திருக்கிறோம், அவ்வளவுதான். நமக்கு இந்த மண்ணை அழிக்கிறதுக்கு எந்த அதிகாரம் கிடையாது. ஆனால் ஸ்டாலின் அவர்கள், அவர் முதலமைச்சரா துணை முதலமைச்சரா இருந்து கலைஞர் முதலமைச்சர் நேரத்துல இந்த மண்ணில தான் மீத்தேனு, ஈத்தேனு, ஓஎன்ஜிசி, ஷேல் கேஸ், எரிவாயு திட்டம் எல்லாத்தையும் கொண்டு வந்து கையெழுத்து போட்டு இந்த மண்ணை அழிக்க பார்த்தார் ஸ்டாலின் அவர்களும் திமுகவும். எல்லாம் எத்தனை போராட்டங்கள் நாம் செஞ்சோம். அதனால்தான் இன்னைக்கு கடந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி காலத்துல இந்த அன்புமணி ராமதாஸ் எத்தனையோ முறை போராட்டம் பண்ணி காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்று முதல் இந்த வார்த்தையை சொன்னவன் இந்த அன்புமணி ராமதாஸ். 2014 நம்முடைய தேர்தல் அறிக்கையில எழுதுனது. அப்பதான் முதல் சொன்னது. அது சொன்னது இல்ல, ஊரா போய் துண்டு பிரசனம் கொடுத்து நடைபயணம் பண்ணி மாநாடு, போராட்டம், ஆர்ப்பாட்டம், எடப்பாடி பழனிசாமி அவர்களை 10 முறை நேரில் சந்திச்சு அவரை வலியுறுத்தி இந்த மண்ணை காப்பாற்றணுங்க. ஸ்டாலின் அவர்கள் கிட்ட இருந்து இந்த மண்ணை காப்பாற்றணும், திமுக கிட்ட இருந்து இந்த மண்ணை காப்பாற்றணும், இந்த மண்ணு நமக்கு சோறு மட்டும்தான் போடணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக நேரத்தில் காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து அதற்கு சட்டத்தை கொண்டு வந்தார் எடப்பாடி பழனிசாமி. கொண்டு வந்து இந்த மண்ணையும் மக்களையும் பாதுகாத்துக் கொண்டிருப்பது அந்த சட்டம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு விவசாயி, ஸ்டாலின் அவர்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் விவசாயி. இந்த தேர்தல் நேரத்தில் டெல்டாக்கு வந்தா நானும் டெல்டாக்காரன். ஸ்டாலின் எப்ப சொல்வாரு? எலெக்ஷன் நேரத்தில் இங்க டெல்டா பகுதியில் வந்து நானும் டெல்டாக்காரன். இதெல்லாம் யாரும் நம்புற மாதிரி இருக்கா? டெல்டால நீங்க உண்மையிலே நீங்க டெல்டால பிறந்திருந்தீங்கன்னா இந்த டெல்டாவோட வளர்ச்சிக்காக நீங்க எவ்வளவு செஞ்சிருக்கணும். அடிப்படையில விவசாயிகள் கஷ்டப்பட்டு அறுவடை செய்கின்ற அந்த நெல்லை அதை பாதுகாக்கிறதுக்கு துப்பில்லாத ஒரு அரசு, துப்பில்லாத ஒரு ஆட்சி. இப்பமா நம்ம சாப்பாடு, இப்ப நான் சாப்பாடு சாப்பிடுறேன்னா என் தட்டுல சோறு எடுக்கிறேன்னா அந்த அண்டால இருந்து சோறு எடுக்கிறப்போ ஒரு 2-3 சோறு வந்து டேபிள்ல சிந்திருச்சு. நான் என்ன பண்ணுவேன்? அந்த 2-3 சோறு கீழே அதை எடுத்து தட்டுல போட்டு சாப்பிடுவேன். ஐயோ 3 சோறு சிந்திடுச்சே, எவ்வளவு கஷ்டப்பட்டு விவசாயிகள் அந்த விளைச்சல் பண்ணிருக்கிறாங்களே சொல்லிட்டு. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் போன வருஷம் 5 லட்சம் டன் நெல்ல அழுக வச்சு, முளைக்க வச்சு, அப்படியே ஊற வச்சு நாசப்படுத்திய திமுக ஆட்சிய ஏதாவது ஒரு விவசாயி நீங்க மன்னிப்பீங்க? மன்னிப்பீங்க? எவ்வளவு பெரிய துரோகம், எவ்வளவு பெரிய துரோகம். நெல்ல நம்ம சாப்பிடுற சோற அழுக வச்சு, இதெல்லாம் மன்னிக்க முடியாத குற்றம். கேட்டா நானும் டெல்டாக்காரன். டெல்டாக்காரனா இருந்திருந்தீங்கன்னா நீங்க 67 ஆட்சிக்கு வந்த திமுக இந்நேரம் அந்த நெல்லை பாதுகாக்க சேமிப்பு கிடங்குகள், லட்சக்கணக்கான டன் நெல்ல சேமிக்கின்ற கிடங்குகள், இப்ப இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜி, நவீன முறை இருக்கு. டெம்பரேச்சர் ரெகுலேட்டட், ஏர் ரெகுலேட்டட், நெகட்டிவ் சக்ஷன், அப்படிலாம் எவ்வளவு இருக்கு. அது நீங்க பெரிய 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 கிடங்குகள் கட்டி எவ்வளவு விவசாயிகள் இங்க உற்பத்தி செஞ்சாலும் அதை பாதுகாத்து இருக்கணும். அதை செய்ய துப்பில்லாத ஒரு ஆட்சி. திமுக ஆட்சி வந்தவுடன் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி வருவதற்கு முன்பு ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளுக்கு 56 வாக்குறுதி கொடுத்தார். 56 வாக்குறுதிகள் கொடுத்தாரு. அதுல எவ்வளவு நிறைவேற்றினார் பாத்தீங்கன்னா வெறும் 6 தான்.
நினைச்சு பாருங்க. இன்னொன்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, நாங்கள் நெல்லுக்கு 2500 ரூபாய் கொடுக்கிறோம் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு. ஸ்டாலின் அவர்கள் ஒரு குவிண்டால்னா என்னன்னு கூட தெரியாது அவர். அது வேற 100 கிலோ ஒரு குவிண்டால், ஒரு மூட்டை 40 கிலோ, 2 மூட்டை ஒரு குவிண்டால், 40 கிலோ மூட்டை விவசாயிகள் போட்டா அதுல 38 கிலோ தான் கணக்கு எடுக்கிறான் விவசாயி. அதுல 60 ரூபாய் லஞ்சம் கேட்கறான். அப்போ 100 கிலோக்கு 2 கிலோ குறைச்சலான எடை பிளஸ் ஒரு மூட்டைக்கு 60 ரூபான்னு போட்டா 275 ரூபாய் ஒரு குவிண்டால் நெல். 100 நெல்லுக்கு விவசாயி இழக்கிறான், லஞ்சத்துல இழக்கிறான். ஆனால் ஸ்டாலின் சொல்றாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் 2500 ரூபாய் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு கொடுத்து விட்டோம் என்று. யார் கொடுத்தீங்க? யார் கொடுத்தீங்க? 2500 ரூபாயில 2369 ரூபாய் மோடி அவர்கள் மத்திய அரசு கொடுக்குது. திமுக அரசு, உங்க அரசு பங்களிப்பு எவ்வளவு தெரியுமா? வெறும் 131 ரூபாய் தான். வெறும் 131 ரூபாய். மத்திய அரசு மோடி தமிழ்நாட்டின் விவசாயிகளுக்கு ஒரு குவிண்டால் நெல்லுக்கு மோடி அவர்கள் ஒரு குவிண்டாலுக்கு 2369 ரூபாய் மோடி அவர்கள் கொடுக்கிறார் விவசாயிகளுக்கு. ஸ்டாலின் கொடுக்கிறது வெறும் 131 ரூபாய் பிச்சை போடுறார், ஊக்கத்தொகை என்று பிச்சை போடுறார். இதே ஒரிசா அரசு ஊக்கத்தொகையாக ஒரு குவிண்டாலுக்கு 800 ரூபாய் கொடுக்கிறாங்க. தெலுங்கானாவில் 500 ரூபாய் கொடுக்கிறாங்க. ஸ்டாலின் 131 ரூபாய். கேட்டா நான் டெல்டாக்காரன். எவ்வளவு 420 மோசடி எல்லாம் மறக்காதீர்கள். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அந்த நேரத்தில் அங்கே ஒரு 2 ஆண்டு வெள்ளம் வந்தது, பயிர் பாதிப்பு, பயிர் சேதம். 13,000 கோடி ரூபாய் ஒதுக்கினார் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் இந்த 5 ஆண்டு காலத்துல மொத்தத்துல 3000 கோடி. மொத்தத்துல விவசாயிகளை பத்தி எந்த அக்கறம் கிடையாது. நான் கேட்கிறேன், இது டெல்டா பகுதி. கடந்த சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் இந்த டெல்டா ஒட்டுமொத்த காவிரி டெல்டாவில் 37 சட்டமன்ற தொகுதிகள். இந்த 37 சட்டமன்ற தொகுதிகள்ல நீங்க எல்லாம் சேர்ந்து திமுகவுக்கு 33 தொகுதிகளை வெற்றி பெற வச்சீங்க. 37ல 33 திமுக வெற்றி பெற வச்சீங்க. உங்களுக்கு என்ன கிடைச்சது? என்ன லாபம்? 3280 விவசாயிகள் 5 ஆண்டு காலத்திலே தற்கொலை செய்திருக்கிறார்கள். 3280 விவசாயிகள் தற்கொலை செய்திருக்கின்றார்கள். இதை தவிர விவசாயி ஏதாவது ஒரு நட்டம், ஏதாவது ஒரு லாபம்? பிறகு எதற்கு இந்த டெல்டா பகுதியில் அவ்வளவு திமுகவுக்கு நீங்கள் வாக்களித்தீர்கள்? ஆனா இந்த முறை அந்த கோபத்தை நான் பார்க்கிற விவசாயிகள் மத்தியில் எல்லா விவசாயிகளும் முடிவு பண்ணிட்டாங்க, ஒரு விவசாயி கூட திமுகவுக்கு நாங்க இனி ஓட்டு போட மாட்டோம் என்று. இந்த தேர்தலில் 37ம் அண்ணா திமுக கூட்டணி தான் வெற்றி பெறுகிறது. அந்த வகையில நன்னிலம் தொகுதியில நல்ல ஒரு வேட்பாளர், இவரெல்லாம் நல்லா தெரிந்தவர், சட்டமன்ற உறுப்பினர், இந்த பகுதியில் எவ்வளவோ திட்டங்கள் கொண்டு வந்திருக்கின்றார். அதனால நீங்கள் அனைவரும் சேர்ந்து கட்சி, ஜாதி, மதம், ஏனம் எதுவும் பார்க்க வேண்டாம். நல்ல ஒரு வேட்பாளர், அவரை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து அவரை நீங்கள் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்தால் அடுத்து தமிழ்நாட்டின் அமைச்சராக அவர் வருவார். அவருக்கு எல்லோரும் இரட்டை சின்னத்தில் வாக்களிக்கிறோம். திமுகவில்